குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 26/11/2024 ஸ்ரீ குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் 11ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை தக்ஷணாயனம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் 9 முதல் காலை 10:30 வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:15க்கு. கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று அதிகாலை 3:17 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:01 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். நாமயோகம் இன்று மாலை 4:08 வரை பிரீத்தி, பின்பு ஆயுஷ்மான். கரணம் இன்று அதிகாலை 3:17 வரை பத்திரை, பின்பு மாலை 4:20 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:01 வரை அவிட்டம், பின்பு சதயம். நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி கும்பராசி. அதிகாலை 4:01 வரை அவிட்டம், பின்பு சதயம். இன்றைய நாளுக்கான பண்டிகை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் மற்றும் ஸ்ரீ ரங்கமன்னார் கண்ணாடி மாளிகைக்கு எழுந்தருளல். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ நம்பெருமாள் சந்தன மண்டபம் எழுந்தருளி அலங்கார திருமஞ்சன சேவை. திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகர் கோவிலில் இருந்து புறப்பாடு. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீமன் நாராயணர் பெருமாளை வழிபட மேன்மை உண்டாக்கும். விரதாதி விசேஷங்கள். ஏகாதசி திதி. இந்த ஏகாதசி நாளில் உப்பில்லாமல் உணவருந்தி பெருமாளுடைய திருநாமமான ஓம் நமோ நாராயணாய என்று உச்சரிப்பதால் 7 ஜென்ம பாவங்கள் தீரும், கர்ம வினைகள் குறையும். காக்கும் கடவுள் திருமாலுடைய அனுகிரகம் 12 ராசிக்காரர்களுக்கும் நிறைவாக கிடைக்க ஸ்ரீமன் நாராயணருடைய அருள் மந்திரத்தோடு கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி கற்கண்டு பிரசாதத்தை நைவேத்தியம் செய்து வழிபட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு, சேவார்த்திகளுக்கு அவற்றை பிரசாதமாக கொடுங்கள். அப்படி செய்யும் பொழுது ஸ்ரீமன் நாராயணருடைய அருளோடு ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய அருளையும் நீங்கள் பரிபூரணமாக பெற முடியும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? மந்திரம் கற்க ஏற்ற நாள், நோய்க்கு மருந்துண்ண உகந்த நாள், கிணறு வெட்ட நல்ல நாள், வழக்குகளை ஆரம்பிக்க சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மாலை 3:23 முதல் 5:06 வரை மேஷ லக்னம். 5:07 முதல் இரவு 7:09 வரை ரிஷப லக்னம். 7:10 முதல் 9:20 வரை மிதுன லக்னம். 9:21 முதல் 11:29 வரை கடக லக்னம். 11:30 முதல் காலை 1:31 வரை சிம்ம லக்னம். 1:32 முதல் காலை 3:31 வரை கன்னி லக்னம். காலை 3:32 முதல் 5:37 வரை துலாம் லக்னம். 5:38 முதல் காலை 7:52 வரை விருச்சக லக்னம். 7:53 முதல் 9:59 வரை தனுசு லக்னம்.
காலை 10 மணி முதல் 11:53 வரை மகர லக்னம். 11:54 முதல் மதியம் 1:37 வரை கும்ப லக்னம். 1:38 முதல் பிற்பகல் 3:18 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. செவ்வாய்க்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ அங்காரகன் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுக்குண்டான அதி தேவதை ஸ்ரீ முருகப்பெருமான். அவருடைய திருநாமங்களை ஜபிப்பது பாராயணம் செய்வது விசேஷம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம் என்று உச்சரித்தால் சகல தீமைகள் பாவங்கள் நீங்கி நன்மைகள் பெருகும். ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் 4 முதல் 5 மணிக்குள்ளாக வீட்டில் விளக்கேற்றி நீங்கள் உச்சரிப்பதால் சீக்கிரமாக இடம் இல்லாதவர்களுக்கு கூட வீடு வாங்கக்கூடிய யோகம் கிட்டும். சகோதரர்களுடைய நலம் சீராக்கும். உடலில் இரத்த சக்தி வலு அதிகமாக இருக்கும். ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான காயத்ரி மந்திரம். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்க உங்களுடைய செயல்பாடுகள் சீராக இருக்கும். மனதில் திடம் தைரியம் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை செவ்வாய் பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை பிற்பகல் சூரிய பகவான் ஓரை. 3 முதல் மாலை 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானையும் போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 11ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ர நிலை. சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான். ருணரோக சத்ருபாவகத்தில் சந்திர பகவான் கேத்து பகவான். அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான். அதில் புதன் பகவான் வக்ர நிலை. பாக்யஸ்தானத்தில் சுக்கிர பகவான். ராசியினுடைய லாபத்தில் சனீஸ்வர பகவான். விரயத்தில் ராகு பகவான் என இந்த நாளுக்கான அமைப்பில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும்? எதிர்பார்ப்புகள் கைகூடி வருமா? குழந்தைகளுடைய செயலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுமா? பேச்சுவார்த்தைகள் கைகூடுமா? சொந்தமாக இடம் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் கிட்டுமா? வீட்டில் பெரியவர்களுடைய ஆசி உண்டாக்குமா? ஆலோசனைகள் கிடைக்குமா என்கிற பல கோணங்களில் உங்களுடைய எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு சிறப்பான பலன்களையே பெறுகிறீர்கள். கவலை வேண்டாம். தைரியமாக இந்த நாளுக்கான வேலைகளை திருப்திகரமாக உங்களுடைய குல தெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு படுக்கையிலிருந்து எழுந்து கொள்ளுங்கள். எழுந்து கொள்வதற்கு முன் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் இடது காலினுடைய கட்டை விரல் நுனியை பூமியில் அழுத்தி பிறகு நீங்கள் படுக்கையிலிருந்து எழுந்து கொள்வது நல்லது. இவை பெண்களுக்குண்டான சர்வ லட்சணத்தையும் கொண்டு வரும். பூமாதேவியினுடைய அனுகிரகத்தினால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஆதரவு நிறைந்த நாள். மனதில் நிம்மதியோடு இருப்பீர்கள். வெளி வேலைக்கு செல்பவர்கள் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடி பண வரவு உண்டாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை உடனடியாக வாங்குவீர்கள். மாதத்தினுடைய கடைசி நாட்கள் நெருங்குவதால் கையில் இருக்கக்கூடிய பணம் கரைந்திருந்தாலும் சிலருடைய உதவிகள் மூலம் நினைத்த பொருட்களை வாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கும். தலைமை அதிகாரிகளுடைய நட்பு உண்டாக்கும்.
கமிஷன் வேலைகளில் லாபங்கள் உண்டாகும். சிந்திக்கக்கூடிய விஷயங்கள், செயல்படுத்தக்கூடிய விதங்களில் சில மாற்றங்கள் வரலாம். வெளியூர்களுக்கு வியாபாரம் தொடர்பாக பயணிப்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாக்கும். புதிய அனுபவங்கள் வந்து சேரும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உடல்நிலையில் நல்லதொரு ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் பிறக்கும். வாழ்வாதாரத்தை சீராக்கிக் கொள்வீர்கள். உறவினர்களால் பெருமையாக பேசக்கூடிய அமைப்பு உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகளை, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரை சிறப்பு. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ விநாயக பெருமானை வணங்குங்கள். ஓம் கங் கணபதியே நமக, ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் விக்னராஜாய நமக என்று ஸ்ரீ மகா கணபதிக்கு உண்டான அர்ச்சனைகளை செய்தாலே போதுமானது. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது, பூக்கொண்டு துப்பார் திருமேனி, தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இந்த ஸ்லோகத்தை உச்சரிப்பதால் உங்கள் வாழ்வியலில் இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் அனைத்தும் நீங்கி சுப பலன்களையும் சுபிக்ஷத்தையும் பெற முடியும். செய்யக்கூடிய வேலையில் வேகம் இருக்கும். இடர்கள் அகலும். தடங்கல்கள் நீங்கும். துரிதமாக ஒவ்வொரு காரியத்தையும் திருப்திகரமாக முடித்து வெற்றியும் பெறுவீர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் ஏற்படும். புதுவிதமான எண்ணங்கள் உண்டாக்கும். சந்திப்பு இருக்கும். நட்புகள் உண்டாக்கும். லாபம் மேம்படும். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல முடிவுகள் பிறக்கும். சுகம் கைகூடி வர முடிவுகள் பிறக்கும். பழைய பிரச்சனைகள் நீங்கி மன ஒற்றுமையாக இருப்பீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் அல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 11ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே குரு பகவான் வக்ர நிலை. முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய பாவகத்தில் சந்திர பகவான், கேது பகவானுடைய சஞ்சாரம். ராசியினுடைய 7ஆம் வீடு சூரிய பகவான், புதன் பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். ரிஷபராசி அன்பர்களே, ராசியிலேயே குரு பகவான் வக்ர நிலையிலும், முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், 5ஆம் வீட்டில் சந்திர பகவான், கேத்து பகவான், 7ஆம் இடத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் அதிபதியே சஞ்சாரம் செய்கிறார். 10ஆம் வீடு தொழில் ஜீவனஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். லாபத்தில் ராகு பகவான், விரயத்தில் அதிபதி செவ்வாய் பகவான் சகோதர பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். முருகப்பெருமானுடைய வழிபாடுக்கு மிக மிக உகந்த நாள். வடபழனி ஆண்டவனே வல்வினையை போக்கிடுவீர், ஏழுமலை ஆண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர், ஏழ்மை அகற்றிய கந்தாய் யமபயம் போக்கிடுவீர், அசையாத நெஞ்சத்துள் அறிவாக நின்று அருள்வாய் முருகா என்று வழிபடுங்கள். இந்த நாள் ரிஷபராசி அன்பர்கள் சற்று கவனமாகவும் எச்சரிக்கை கலந்த ஒரு உணர்வோடு எல்லோரிடத்திலும் பேசுங்கள், நடந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் மிக கவனமாக இருப்பது நல்லது. 3ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் கேத்து பகவானோடு இணைந்தே இருக்கிறார். இளைய சகோதர சகோதரிகளுடைய இடத்தில் கனிவாக அன்பாக நடக்க வேண்டும்.
வித்தியாசமான சிந்தனைகள் ஏற்படும். சந்திர பகவான் உங்களுக்கு கேத்து பகவானோடு இணைந்திருப்பதால் மாணவ மாணவிகளுக்கு படிப்பின் மீதான எண்ணங்கள் இருக்காது. உடன் பிறந்தவர்களோடு வாக்குவாதங்கள், வீண் விஷயங்களில் சண்டைகள், சச்சரவுகள் உண்டாகும். எல்லோரிடத்திலும் அனுசரணையான போக்கு வைத்துக் கொள்வது அவசியம். குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். கற்பனை சம்பந்தமான நிலைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் மாறுதல் உண்டாக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மாற்றுவதற்கான சூழல் ஏற்படும். கடந்த கால சில எண்ணங்கள் மாறும். புதிய செயல்பாடுகளின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய ராசிக்கு ஏற்றபடி இந்த நாள் சில அமைப்புகள் உண்டு. உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொள்வது நல்லது. நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் சிலருடைய ஆதரவோடு சில காரியத்தை முடிப்பீர்கள். ஓவியம் வரைபவர்கள், கலைத்துறை சார்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். சில நேரம் மாற்றொரு வழிமுறைகளை கையாளுவீர்கள். எடுத்த வேலைகளை திறமையாக முடிப்பதற்கான சூழ்நிலைகளை வைத்துக் கொள்ள வேண்டும். இறை வழிபாடு செய்வது, முருகப்பெருமானை வழிபட்டால் ருண ரோக தோஷங்கள் எல்லாமே மோட்சமாகிவிடும். அதாவது கடன், நோய், எதிரி என்கிற 3 விஷயங்கள் காணாமல் போய்விடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு, பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு செய்யலாம். செவ்வாய்க்கிழமை தினமாக இருப்பதால் அதே போல முருகப்பெருமானை வழிபடுங்கள். சகல ருணரோக தோஷங்கள் அகலும். குழப்பங்கள் நீங்கும். எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருங்கள். பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு உருவாக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயை வணங்குங்கள். அமைதியாக இருக்கக்கூடிய சக்தி வழிபாடு உங்களுடைய ராசிக்கு நல்லது. முன்னேற்றங்கள் பிறக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். குடும்பத்தினுடைய ஆதரவு கிடைக்கும். நன்மைகள் அதிகம் விளையும் நாள். முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். கற்பனை சார்ந்த நிலைப்பாடுகளில் உயர்வு உண்டாக்கும். மிருகசிரீஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். முருகப்பெருமானை வழிபடுங்கள். வீடு, நிலம், மனை சார்ந்த பிரச்சனைகள் தீரும். சீக்கிரமாக சொந்த வீடு வாங்குவதற்கான சூழ்நிலைகள் அமையும். ஆர்வங்கள் உண்டாகும். நட்பு அதிகரிக்கும். புதுமையான விஷயங்களில் மாணவர்களுக்கு புதிதாக எண்ணங்கள் தோன்றும். இந்த நாள் நல்ல நாளாகவே அமைகிறது. தொட்ட காரியங்கள் துலங்கும். தெய்வீக அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம், கார்த்திகை மாதம் 11ஆம் நாள். ராசியினுடைய 2வது வீடு கடகத்தில் செவ்வாய் பகவான், சுகஸ்தானத்தில் சந்திர பகவான், கேத்து பகவான். 6ஆம் இடம் ருணரோக சத்ருபாவகத்தில் 2 கிரகங்களினுடைய சஞ்சாரம். புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். அவரோடு சூரிய பகவான் சஞ்சாரம். 7ஆம் வீடு களத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான், பாக்யஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், தசமஸ்தானத்தில் ராகு பகவான், விரயத்தில் குரு பகவான் வக்ரநிலை. எதிர்பாராத வகையில் சில வேலைகள் உங்களுக்கு துரிதமாகவே நடக்கும். காரிய அனுகூலங்கள் உண்டு. எதிர்பார்த்த வேலைகள் திருப்திகரமாக முடிக்க முடியும். இந்த நாள் நல்ல நாள்.
நினைத்ததை உடனுக்குடன் செய்வதால் உங்களுக்கு லாபமும் கிடைக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். திருப்திகரமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்து பார்ப்பீர்கள். அபிவிருத்திக்குண்டான நிலை உண்டு. தொழிலில் இருப்பவர்களுக்கு உற்பத்தி திறன் அதிகரிக்கும். வியாபார பயணங்களில் அனுகூலங்கள் உண்டாகும். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு நல்ல அனுபவங்கள் ஏற்படும். அதோடு சிலருடைய ஆதரவும் கிடைக்கும். புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு. மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளில் உயர்வு ஏற்படும். உயர்ந்த அந்தஸ்திற்கு செல்வீர்கள். ஏற்றம் பிறக்கும். குடும்ப உறவில் நல்ல சூழ்நிலைகள் அமையும். சுப காரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடும். வீடு மனை நிலம் சார்ந்த எண்ணங்கள் பற்றிய செயல்பாடுகள் அதிகரிக்கலாம். குடும்ப நபர்களோடு கலந்து ஆலோசிப்பீர்கள். சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். சொந்தமாக வீடு வாங்குவதற்கான சூழ்நிலைகள் அமையும். வீட்டில் பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். இந்த நாள் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்வீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, தொழில்நுட்பத்தோடு சில வேலைகளை கவனிப்பீர்கள். துரிதமாக உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நல் வாய்ப்புகள் அமையும். வரவு நிறைந்த நாள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தம்பதியர்களுக்கிடையே நல்லதொரு புரிதலும் அனுசரணையான போக்கு உண்டு. உங்களுக்கு எதிராக இருப்பவர்களை சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை கொடுக்கும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது இது போன்றவற்றிற்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் வேகமாக்க முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்ல விதமாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். மிருகசிரிஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாகும். வருமான வளர்ச்சி கிடைக்கும். எண்ணிய காரியங்கள் கைகூடி வரும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. ஓம் தும் துர்காயை நமக என்று வழிபடுங்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். எந்தவிதமான இடர்பாடுகளோ இருக்காது. தீவினைகள் மாய்ந்து போகும். இந்த நாள் நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு சிறப்பு. நல்ல நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். வரவு நிறைந்திருக்கும். நல்ல சூழல்கள். அமைதியான முறையில் உங்களுடைய வாழ்க்கையின் நிலை அமையும். அலுவலகத்தில் எதிர்பார்த்தபடி மேன்மைகள் உண்டாக்கும். எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 11ஆம் நாள். ராசியிலேயே செவ்வாய் பகவான். 3ஆம் வீடு முயற்சி பாவகத்தில் சந்திர பகவான், கேத்து பகவான். 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய பகவான். அவரோடு புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். 6ஆம் வீடு சுக்கிர பகவான். அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான். பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான். லாபத்தில் குரு பகவான் வக்ரநிலை. இந்த கிரக அமைப்பை வைத்து இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும், தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பிறருக்கும் பகிருங்கள். கடகராசி அன்பர்களே, சந்திர பகவான் உங்களுடைய ராசி அதிபதி கேத்து பகவானோடு கன்னியில் சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம் சகோதர பாவகத்தில். ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறார். எந்த ஒரு விஷயங்களிலும் மிக மிக பொறுமையாக இருந்தால்தான் வேலைகள் நடக்கும். எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். பதறிய காரியம் சிதறும் என்பார்கள். கடகராசி அன்பர்களே, புதுவிதமான சொத்துக்கள் சம்பந்தமான எண்ணங்கள் மேம்படும்.
சாதகமான சூழ்நிலைகள் இந்த நாள் உங்களுக்கு அமையும். பொருள் விற்பனை அமோகமாக இருக்கும். வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும். ஏற்றங்கள் பிறக்க முன்னேற்றத்தோடு சில வேலைகளை கவனிப்பீர்கள். விரயங்கள் என்பது இருக்காது. வங்கி கணக்கை அதிகப்படுத்துவீர்கள். சேமிப்பு சார்ந்த விஷயங்களில் தெளிவு பிறக்கும். எதில் எந்த இடத்தில் யாருக்காக முதலீடு செய்ய வேண்டும் என்கிற புரிதல் ஏற்படும். சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு உழைப்பு அதிகமாக இருக்கும். உங்களுடைய உழைப்பானது பிரச்சனைகள் தீர்க்கும் விதமாகவே அமையும். மனதில் இதுநாள் வரையில் இருந்த சின்ன சின்ன கவலைகள், கஷ்டங்கள், துக்கங்கள், துயரங்கள் அனைத்தும் தூள் தூளாகும் நாள். உத்தியோகத்தில் சக உத்தியோகஸ்தர்களிடையே உங்களுக்கு அனுசரணையான போக்கு, வார்த்தைக்கு நல்ல கருத்துக்கள் வெளிப்படும். நல்ல மதிப்பு இருக்கும். உங்களை பற்றிய கருத்துக்கள் உயர்வாகும். தலைமை அதிகாரிகளிடத்திலும் சரி, கௌரவ அதிகாரிகள் உங்களை மிக பெரிய அளவில் மெச்சுவது போல பேசக்கூடும். உங்களுடைய புகழ் அதிகரிக்கும் நாள். தெரியாததையும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். பிறரை பற்றி புரிந்து கொண்டு அவர்களுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் பேசுவதால் எல்லா இடத்திலும் நீங்கள் சௌக்கியமாக செயல்படக்கூடும். வருமானத்திற்குண்டான விஷயங்கள் கைகூடும். தொழிலில் உற்பத்தி திறன் அதிகரிக்கும். புரொடக்ஷன் சம்பந்தமான விஷயங்களில் மகிழ்ச்சி மேம்படும். நல்ல திறன் மிகுந்த வேலையாட்கள் நபர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மற்றவர்களிடத்திலும் சரி, வெளியே செல்லக்கூடிய நேரங்களிலும் சரி, பிறரோடு அனுசரித்து இருங்கள். அதிக மன உளைச்சல்கள் ஏற்படாதபடி பார்த்து கொள்ளுங்கள். இறை சம்பந்தமான ஞானம் வேண்டும். மெய் ஞானத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீர்கள். இறை பிரார்த்தனை செய்வது, முருகப்பெருமானை வணங்குவதற்கு உகந்த நாள். செவ்வாய்க்கிழமை தினம், அதிலும் கார்த்திகை மாதத்தினுடைய செவ்வாய் என்றால் முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்த நாள். இந்த நாளில் விரதங்கள் இருந்து அனுஷ்டித்தால் கார்த்திகை பெருமானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். எடுத்த வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும். தன்னம்பிக்கை, தைரியம் வெளிப்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஓம் நம சிவாய எனும் மந்திரத்தை தொடர்ந்து தினம்தோறும் உச்சரித்துக் கொண்டே இருந்தால் எல்லாம் வல்ல ஈசனுடைய அனுகிரகம் கிடைக்கும். தேவியினுடைய அருளையும் பெற முடியும். குழப்பங்கள் நீங்கும். எதிர்பார்த்த வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நன்மைகள் பிறக்கும். தலைமை அதிகாரிகளோடு உங்களுக்கு நல்ல இணக்கம் ஏற்படும். ஒத்துழைப்பு வெளிப்படும் நாள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்லுங்கள். விட்டு கொடுத்து போக வேண்டும். அஜாக்கிரதையாக எதிலும் ஈடுபடாதீர்கள். மிக கவனமாக இருப்பது நல்லது. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். நல்லது நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிவராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. இந்த நாள் எல்லா நலன்களும் அமைந்திட இறை வழிபாடு நல்லது. முருகப்பெருமானை வழிபடுங்கள். சிவமைந்தனான கார்த்திகை குமரன் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாள். எல்லா விதமான செயல்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கான முயற்சிகளில் தனி கவனம் செலுத்த வேண்டும். சுபகாரிய சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும். சில வேலைகளில் இருந்த தடைகள், தாமதங்கள் நீங்கும். பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்குங்கள். உங்களுடைய வருமானத்தில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் நீங்க, வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் அகல. விநாயக பெருமான், அதிலும் பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுவது நல்லது.
ராசிக்கு 2ஆம் வீடான குடும்ப பாவகத்தில் கேத்து பகவானோடு விரயஸ்தானாதிபதியான சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. பேசக்கூடிய விஷயங்களில் மிக மிக தெளிவான நிலை என்பது வேண்டும். நினைத்த வேலைகளை உடனுக்குடன் முடிக்கக்கூடிய பிராப்தம் கிடைக்கும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி சுகஸ்தானத்தில் அதிபதியான சூரிய பகவானும் 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சப்தமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், அஷ்டம ஸ்தானத்தில் ராகு பகவான், 10ல் குரு பகவான் வக்ரநிலை. ராசியுடைய 12வது இடம் வீடு அயன சயன போகஸ்தானம் விரய பாவகத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் கிரக நிலைகள் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் பலன்கள் அமையும். சில வேலைகளை சாதிக்க நினைப்பீர்கள். அந்த சாதனை என்பது உங்கள் நேரத்தில் சில நேரங்களில் தடுமாற்றத்தை உண்டு பண்ணிவிடும். ஆக எதை செய்தாலும் கூர்மையாக நல்ல சிந்தனையோடு இறை பிரார்த்தனை செய்யுங்கள், தியானம் செய்யுங்கள், யோகாசனங்கள் செய்தால் சில மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். நினைவு திறன், ஞாபக சக்தி குறைபாடு என்பது அகலும். பொன்பொருள் சேர்க்கை என்பது இருக்கும். நண்பர்களுடைய செயல்பாடுகள் மனதில் மகிழ்ச்சியையும் உங்களுக்கு சில வேலைகள் உத்வேகத்தை கொடுக்கும். வெற்றி பெறக்கூடிய நாள். வியாபாரங்கள் துரிதமாக நடக்கும். வாடிக்கையாளர்களுடைய வருகை இருக்கும். தன வசியமும் ஜன வசியமும் ஏற்படும். பொருளாதார நிலையில் முன்னேற்றங்கள் பிறக்கும் நாள். உடல்நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எடுத்த காரியங்கள் திருப்திகரமாக நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்புடைய விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிர்மறையான எண்ணங்கள் நீங்கும். தீயவை ஆக்கலாம். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. மாற்றங்கள் பிறக்கும். எதிர்பார்த்த வேலைகள் சிறப்பாக நடக்கும். நம்பிக்கையை அதிகப்படுத்துங்கள். உங்கள் மீதான தன்னம்பிக்கை என்பது வேண்டும். எதை செய்தாலும் இறை பிரார்த்தனையோடு செய்யுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி மற்றும் சிவபெருமானை வழிபடலாம். உத்திரம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரே. சூரிய பகவான் உங்களுக்கு நட்சத்திர அதிபதியாக இருக்க கூடிய காரணத்தினால் நீங்கள் சூரிய பகவானையும் சிவபெருமானையும், நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். ஓம் மகாதேவியைச்ச வித்மகே விஷ்ணு பத்னீச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் என்று வழிபட்டால் நிச்சயம் கிரக தோஷங்கள் எல்லாம் விலகி முன்னேற்றங்கள் இருக்கும். இந்த நாள் உதவி கிடைக்கும். வெற்றிகள், கொண்டாட்டங்கள் அதிகரிக்கும். சேமிப்பை மேம்படுத்துவீர்கள். சொந்தமாக வீடு, மனை, இடம், நிலம் வாங்கக்கூடிய யோகம் கிட்டும். நண்பர்களுடைய முழுமையான ஆதரவு கிடைக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 11ஆம் நாள் புதன் பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கிறார். அவர் 3ஆம் வீடான முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய்க்கிழமை தினம் கார்த்திகை மாதம் என்பதால் முருகப்பெருமானுக்கு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது அற்புதமான பலன்கள் வந்து சேரும். நினைத்த காரியங்கள் கைகூடும். சவாலான வேலைகளில் மிக கவனமாக இருங்கள். லாபத்தின் அதிபதியான சந்திர பகவான் ராசியில் இருக்கிறார். ஆக அவரோடு கேத்து பகவானும் இணைந்திருக்கிறார். எண்ணத்தில் தெளிவு ஏற்பட, குழப்பங்கள் அகல, நினைத்தது எண்ணியபடியான வேலைகள் நடக்க
இறை வழிபாடு மிக நல்லது. அதிலும் விநாயகப் பெருமானை வழிபடுங்கள். அவரால் மட்டுமே சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் தாக்கங்களையும் நீக்க வல்லவர். வியாபாரத்தில் சில குழப்பங்கள் இருந்தால் அவை நீங்கி போகும். சக நபர்களால் நெருக்கடிகள் தோன்றி மறையும். பிறரை பற்றிய கருத்துக்களை தவிர்த்து விடுங்கள். சபை தொடர்பான வேலைகளில் முக்கியத்துவம் மேம்படும். உடல் ஆரோக்கியம் பற்றிய ஆலோசனைகள் கிடைக்கும். பரிசு பொருட்கள் மேம்படும் நாள். உத்தியோகத்தினுடைய செயல்பாடுகள் திருப்தியை கொடுக்கும். தலைமை அதிகாரிகள் உங்களுடைய செயலுக்கு துணையாக இருப்பார்கள். நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மங்களை புரிந்து கொண்டு செய்யும் பொழுது லாபமும் கிடைக்கும். எண்ணிய வேலைகளை திருப்திகரமாக முடிக்க சில வேலைகளை பயிற்சியோடு செய்து முடிக்க வேண்டும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பின் மீதான நாட்டங்கள், அதற்கான முக்கியத்துவங்கள் கொடுக்க வேண்டும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் சில ஆலோசனைகளை பெற்று செய்வது நல்லது. கன்னிராசி அன்பர்களே, முருகப்பெருமானை வழிபடுங்கள். உடல்நலம் சீராக அமைந்திட எல்லா பிணியும் எங்களை கண்டால் நில்லாது ஓட நீ எனக்கு அருள்வாய் என்று முருகப்பெருமானை நினைத்து இந்த வரியை நீங்கள் 11 முறை சன்னிதானத்தில் அமர்ந்தும் சொல்வது விசேஷம். வீட்டிலும் சொல்லலாம். கன்னிராசி அன்பர்களே, மாணவ மாணவிகளுக்கு புரிதல் என்பது சற்று குறையலாம். படிப்பின் மீதான எண்ணங்கள் தேவை. சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்றாற்போல் இருக்கும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மையை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. எதையும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள். அவசரம் காட்டாதீர்கள். பொறுமையான விவேகமான விஷயங்கள் என்பது தேவை. அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி காஞ்சி காமாட்சி தேவியை வழிபடலாம். அம்பிகையை வழிபட உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கிவிடும். நெருக்கடிகள் மறைந்தே போகும். வருமானத்தை அதிகப்படுத்துவீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான். அவருக்குண்டான தேவதை தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடலாம். பிறருடைய ஆலோசனைகள் கிடைக்கும். பரிசு கிடைக்கும். நன்மைகள் உண்டாகும். உடல்நலம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கார்த்திகை மாதம் செவ்வாய்க்கிழமை கோச்சார அமைப்பை வைத்து இந்த நாள் எப்படி இருக்கும், உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பகிருங்கள். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்றாடம் நீங்கள் எப்படி இருந்தால் இந்த நாள் சிறப்பாக நடக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள இன்றைய ராசி பலன்களை கவனித்து வந்தாலே போதும். அதில் சொல்லக்கூடிய பூஜைகளையும் வழிபாடு முறைகளையும் அன்றன்றைய தினத்திற்குண்டான விசேஷ வழிபாடு முறைகள் மற்றும் பரிகாரங்கள் உங்களுக்காக வழங்கப்படுகிறது. அதனை முறையாக செய்து வந்தாலே பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். கவலை வேண்டாம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் குடும்ப பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், அதிலும் புதன் பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் வீடு முயற்சி பாவகத்தில் சுக்கிர பகவான், 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், 6ஆம் வீடு ராகு பகவான்,
ருணரோக சத்ரு பாவகத்தில் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை. 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் செவ்வாய் பகவான், விரயத்தில் சந்திர பகவான், கேது பகவானுடைய சஞ்சாரம். இந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது துலாம் ராசி அன்பர்களே, மன சஞ்சலங்கள் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீடான விரயத்தில் இருப்பதால் தொழில் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாகும். தேவையற்ற மன குழப்பங்களோடு இந்த நாளை நகர்த்துவீர்கள். விடுகிற பொழுது உங்களுக்கு சிறப்பாக அமைந்திட சந்திர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து பிறகு நீங்கள் உங்களுடைய வேலையை பணியை கவனிக்கலாம். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். மிக எளிமையானது. இந்த ஸ்லோகத்தை 27 முறையோ அல்லது அதற்கு அதிகமாகவோ நீங்கள் உச்சரித்தால் போதும். 54 முறையும் சொல்லலாம், 108 முறையும் உச்சரிக்கலாம். இதனால் உங்களுடைய மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். அதே போல சந்திர பகவான் கேத்துவோடு இணைந்திருப்பதால் பிள்ளையார் வழிபாடு கண்டிப்பாக செய்தால் நல்லது. உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிறிய கோவிலாக கூட இருக்கட்டும், அங்கு சென்று உங்கள் பெயரில் ஒரு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் கேத்து பகவானுடைய சேர்க்கையினால் வரக்கூடிய பிரச்சனைகளும் தீரும். மன நிம்மதி கிடைக்கும். முதலில் நீங்கள் அதை உணர்வீர்கள். ஆத்மார்த்தமாக உள்ளமுருகி மனமுருகி பிள்ளையாரை வழிபடுங்கள். இந்த நாளில் வரக்கூடிய தடங்கல்கள், சச்சரவுகள், வீண் பிரச்சனைகள், பழி பாவங்கள், அவதூறுகள், உங்களை பற்றிய கெட்ட பேச்சுக்கள், அனைத்து விதமான தவறுகளும் நீங்கும். உங்களிடம் எந்த விதமான இடர்பாடுகளும் உங்களிடம் நெருங்காது, இன்னல்கள் மறைந்துவிடும். இவற்றை செய்து பார்த்தால் உங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கிறது என்பதை நிறைவாக புரிந்து கொள்வீர்கள். கடன் சம்பந்தமான செயல்பாடுகளால் நெருக்கடிகள் வரலாம். வண்டி வாகனத்தில் பயணிப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும், நிதானத்தோடு இருக்க வேண்டும். அதிகமாக வெளியே செல்லாமல் வீட்டிலேயும் இருப்பது நல்லது. மிக முக்கியமான விஷயங்களுக்காக இருந்தால் மட்டும் வெளியே செல்லுங்கள். அலுவலகத்தில் மறைமுகமான எதிர்ப்புகள் இருக்கும். நீங்கள் நல்லதே செய்தாலும் உங்களை பற்றி எதிராகத்தான் பேசுவார்கள். மிகவும் நல்லவர்களாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். எதையும் நேர்மையாக செய்வீர்கள். நல்ல விஷயத்தையே பகிர்ந்து கொள்வீர்கள். பிறருடைய வம்பு தும்புக்கு செல்ல மாட்டீர்கள். இருந்தாலும் ஏதாவது யார் ரூபமாவது உங்களுக்கு தொந்தரவுகள் வரும். இப்படிப்பட்ட சூழ்நிலையை நிவர்த்தி செய்யத்தான் விநாயக பெருமானுடைய வழிபாடு. எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சில மாற்றங்கள் இருக்கும். வெளியிடங்களில் சென்று சாப்பிடுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். தண்ணீர் குடிப்பதிலும் கவனம் தேவை. தன்னம்பிக்கையாக இருங்கள். இறைவனை சரணாகதி அடைந்து விடுங்கள். அதுதான் நல்லது. மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய விஷயங்களில் முன்பின் முரணான விஷயங்கள் இருக்கும். வீட்டில் இருப்பவர்களிடத்தில் வீண் பேச்சுக்களோ வாக்குவாதங்களோ உணர்ச்சி வசப்படுதலோ கூடாது. அமைதியை கடைபிடியுங்கள். மனத்தை அமைதிப்படுத்துங்கள். சொல் அற சும்மா இரு என்றார். யாரிடத்திலும் பேசாமல், மனதிலும் எந்தவிதமான சங்கடங்களும் கஷ்டங்களும் இல்லாமல், எதிர்மறை சிந்தனைகள் இல்லாமல் நேர்மறையாக அமைதி காப்பது நல்லது. மனதில் ஓம் நம சிவாய இந்த மந்திரத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டே இருங்கள் இந்த நாள் முழுவதும். உங்களுக்கு சொல்ல 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 நிச்சயம் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வருவதற்கான எண்ணங்கள் தோன்றும். வழி கிடைக்கும். வாழ வழி கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் ஏற்படும். எல்லா விதமான விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். கடன் சார்ந்த நெருக்கடிகள் ஏற்படலாம். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. நிதானமாக இருந்து கொள்ளுங்கள். பிறரிடத்தில் அதிகம் பேச வேண்டாம். சொந்த விஷயங்களை, ரகசியங்களை வெளியிடங்களில் பகிராமல் இருப்பது நல்லது. விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல முடிவுகள் வந்து சேரும். தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டிய நாள். வெளியிடங்களில் உணவுகளை தவிர்த்து விடுங்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் இல்லை இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 11ஆம் நாள் ராசியிலேயே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதிலேயே புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சுகஸ்தானத்தில் சனிஸ்வர பகவான், பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான், களத்திரஸ்தானத்தில் குரு பகவான் அதிலும் வக்ர நிலையில் இருக்கிறார். 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், லாபத்தில் சந்திர பகவான், கேத்து பகவானுடைய சஞ்சாரம். இந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்களே, தெரிந்த விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். இந்த நாள் நல்ல நாளாகவே அமைகிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் தைரியமாக துணிச்சலோடு செய்து முடிப்பீர்கள். விரும்பியது நடக்கும். நல்லதே கிடைக்கும். வேலை உத்தியோகத்திற்காக புதிதாக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். புதுமையான செயல்பாடுகளின் மூலம் நன்மைகள் ஏற்படும். வீடு பற்றிய எண்ணங்கள் இருக்கும். வீடு கட்ட வேண்டும் என்கிற ஆசைகள் அதிகரிக்கும். அல்லது புதிதாக இடம் வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். தந்தை வழியில் நீங்கள் சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். நிலம் விற்பனை செய்பவர்களுக்கு லாபகரமான சூழ்நிலைகள் அமையும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். கவலை வேண்டாம். சக வாடிக்கையாளர்கள், சக வியாபாரிகளிடத்தில் நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய பேரும் புகழும் அதிகரிக்கும். வீட்டில் உங்களுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து நல்ல விஷயங்களில் மட்டுமே கவனம் செலுத்துவீர்கள். நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும், மேம்படும். குடும்ப உறுப்பினர்களோடு வெளியிடங்களுக்கு சென்று வருவது, சுப காரியங்களில் கலந்து கொள்வது, உங்களுக்கு தெரிந்தவர்கள் வீட்டில் நடக்கக்கூடிய பிறந்த நாள் மற்றும் அது சம்பந்தமான விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படும். புதியதொரு வியாபாரத்தின் நிலையில் பிறரோடு சின்ன சின்ன விஷயங்களுக்காக கலந்து ஆலோசிப்பீர்கள். மனம் விட்டு பேசுவீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். வருங்காலத்திற்காக பணத்தை சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் மிகுதியாகும். பொது விஷயங்களில் ஒத்துழைப்பு ஏற்படும். பாராட்டுகள் கிடைக்கும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம் பகை ராசிகள். கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். நன்மைகள் அதிகம் விளையும் நாள். அனுஷன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனிஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். நன்மைகள் மிகுதியாக. இறை வழிபாடு அவசியம். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஒத்துழைப்பு ஏற்படும். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அதிர்ஷ்டங்கள் இருக்கும். பண வரவு உண்டாக்கும். உங்களுடைய ராசிக்குண்டான அமைப்பு இந்த நாள் நல்ல நாள். எல்லா நிலையிலும் உயர்வினை பெறப்போகிறீர்கள். வாழ்த்துக்கள். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம்.
நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 11ஆம் நாள். ராசியிலேயே சுக்கிர பகவானும் 3ஆம் வீடான முயற்சி ஸ்தானத்தில், சகோதர பாவகத்தில் சனீஸ்வர பகவான், சுகஸ்தானத்தில் ராகு பகவான், ருணரோக சத்ரு பாவகத்தில் குரு பகவான் வக்ரநிலை, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், தசமஸ்தானத்தில் சந்திர பகவான் கேத்து பகவான், விரயத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார்கள். இன்றைய நாளுக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது, தனுசு ராசி அன்பர்களே, சில விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான நல்ல நிலைகள் இருக்கும், உயர்வு ஏற்படும், நினைத்த காரியங்கள் நடக்கும், பெருமளவு சௌகியத்தோடு இருப்பீர்கள். வீண் பிரச்சனைகளோ மன கஷ்டங்களோ சங்கடங்களோ ஏற்படாது. ஆனால் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை பற்றிய எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும். ஒரு சிலர் பொறாமை கொள்ளலாம். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவர்களுக்கு மனதில் சில சங்கடங்கள் வரலாம், கொச்சரிப்பு உருவாகலாம். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மற்றவர்களோடு உணர்ச்சி வசப்படாமல் நடந்து கொள்ளுங்கள், மனதை அமைதிப்படுத்துங்கள். கணவன் மனைவி கிடையே, தம்பதிகளுக்கிடையே சில புரிதல்கள் இருக்கும். ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் பெரிய அளவு பாதிப்பு ஏதும் இருக்காது. மற்றவர்களோடு அனுசரித்து செல்லுங்கள். வேலை செய்யக்கூடிய இடத்தில் புதிதாக வேலை காக்க முயற்சிப்பவர்கள், வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறையும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி போகலாம். போட்டிகள், விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில் முதல் பரிசினை பெறுவீர்கள். நல்லதொரு ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். தெய்வ அனுகிரகத்தோடு இந்த நாளுக்கான வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தேவைக்கு ஏற்றபடி பணம் வரும். கூடுமான வரையில் பணத்தை சேமிக்க நினைப்பீர்கள். அவ்வப்போது சின்ன சின்ன செலவுகள் வந்து போகும். குடும்பத்தினுடைய தேவைகளுக்காக சில பணத்தை செலவு செய்வதால் உங்கள் கையில் இருப்பு என்பது குறையும். குழந்தைகளிடத்தில் மனம் விட்டு பேசுங்கள், அன்பை வெளிப்படுத்துங்கள். பெற்றோர்களிடத்தில் தினப்படியும் ஆசி பெற்று வேலைக்கு செல்லுங்கள். தாய் தந்தையர் மகிழ்ந்தாலே உங்களுக்கு கிரகங்களுடைய தோஷம் என்பது இருக்காது. வீட்டில் பெண்களிடத்தில் அமைதியாக அனுசரணையான போக்கோடு இருந்தால் ஸ்ரீ மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்கும். வீட்டில் பெண்களை எக்காரணத்திற்கொண்டும் அவர்களை வருத்தப்பட வைப்பதோ சங்கடத்திற்கு உள்ளாக்குவதோ கூடாது. கூடுமான வரையில் பெண் குழந்தைகளாகட்டும், உங்கள் துணைவி ஆகட்டும், உடன் பிறந்தவர்களாகட்டும், தாயாகட்டும், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களாகட்டும், மற்றவர்களிடத்தில் நீங்கள் கடும் கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருந்தாலே உங்களுக்கு சில வேலைகள் சீக்கிரமாக நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்குங்கள். நல் ஆதரவுகள் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். பொறுப்புகளை ஏற்கக்கூடிய நிலை உண்டாகும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். ஆசைகள் நிறைவேறும். அனுகூலம் நிறைந்த நாள். நன்மைகள் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு மற்றும் சிவபெருமானை வழிபடலாம். நல்ல நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். உங்களை பற்றிய தவறான எண்ணங்கள் மறைந்துவிடும். வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான சூழ்நிலைகள் ஏற்படும்.
இந்த நாள் யோகம் பெற்ற நாளாக, நிறைந்த அமிர்த யோகம் சித்தயோகம் கூடிய நாளாக அமைய மன திருப்தி உண்டாக பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 11ஆம் நாள். இந்த நாளுக்கான அமைப்பு கிரக ரீதியாக பார்க்கலாம். இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நவ கிரகங்களினுடைய தோஷங்கள் நீங்க இறை வழிபாடு செய்தால்தான் நல்லது. தினம்தோறும் உங்களுக்கு பிடித்த இறை நாமத்தை, பெயரை சொல்லிக் கொண்டே இருங்கள். அல்லது ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என உச்சரித்துக் கொண்டே இருந்தல் நிச்சயம் உங்களுடைய பிரச்சனைகள் சூரியனை கண்ட பனி போல மறைந்துவிடும். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். ராசிக்கு 2ஆம் வீடு குடும்பஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சகோதர பாவகத்தில் ராகு பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான் வக்ர நிலை. 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவான், கேத்து பகவான், லாபத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் வக்ர நிலை. 12வது வீடு விரயத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். மகர ராசி அன்பர்களே, ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக சின்ன சின்ன வகையில் சில மாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கும். வெளியூர் செல்லக்கூடிய சூழல்கள் ஏற்படும். உங்களுடைய எண்ணத்தை நேர்மறையாக வைத்துக் கொள்ளுங்கள். அசௌகரியங்கள் இருக்காது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த அசௌகரியங்கள் நீங்க வழிபாடு செய்வது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு மத்தியமமான நடுநிலையான பலன்கள் தான் கிடைக்கும். அதிகமான எதிர்பார்ப்புகள் வேண்டாம். வேலை செய்யக்கூடிய இடத்தில் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் மற்றவர்களையும் அனுசரித்து செல்லுங்கள். வேலை பார்ப்பவர்களிடத்தில் பணிபுரியக்கூடிய நிலையில் தலைமை அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நல்லதொரு எண்ணத்தை ஏற்படுத்தும். குழப்பத்தை நீக்கும். ஒரு தெளிவான சில வேலைகள் செய்வதற்கான சூழல் ஏற்படும். சில பொறுப்புகளை நீங்கள் ஏற்க வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். வியாபாரத்தில் கடன் கொடுப்பதோ வாங்குவதோ கூடாது. யாருக்கும் நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். மாணவ மாணவிகள் படிப்பில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள், தடைகள் அகல இறை வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் தெய்வ அனுகிரகம் உண்டு. ஒவ்வொரு விஷயங்களிலும் நல்ல ஆதரவு மேம்படும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். எந்த விதமான விஷயங்களையும் பெரிதுபடுத்தாமல் அமைதியான போக்கோடு இருங்கள். குடும்பத்தில் மற்றவர்களிடத்தில் அனுசரித்து செல்வதே நல்லது. வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் கூடாது. உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையை கடைபிடியுங்கள். எடுத்த காரியம் உங்களுக்கு திருப்திகரமாக அமைந்திட இறை பிரார்த்தனை செய்யுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. வாதங்கள் நீங்கும். சங்கடங்கள் அகலம். மனதில் நிம்மதி பிறக்க இறை வழிபாடு செய்யுங்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தேவியை, அம்பிகையை வழிபாடு செய்யலாம். சாதகம் உண்டாக்கும். தன விருத்தி ஏற்படும். குடும்ப சூழ்நிலைகள் சீராக அமையும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும்.
பொறுமையாக இருங்கள், நம்பிக்கையாக செயல்படுங்கள், கவனமாக இருப்பது நல்லது. இந்த நாள் சகல முன்னேற்றங்கள் ஏற்பட பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 11ஆம் நாள். ராசியிலேயே சனீஸ்வர பகவானும் வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான். 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலை. ராசியினுடைய 6ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான். அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் கேத்து பகவான். 10ஆம் வீடு தொழில் ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான். அதில் புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். லாபத்தில் சுக்கிர பகவான். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம். உங்களை பற்றிய பேச்சுக்கள் அதிகமாக இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களிடத்தில் நீங்கள் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். வெளியே செல்பவர்கள் வண்டி வாகன பயணங்களில் கவனம் தேவை. புதியவர்களிடத்தில் உங்களுடைய சொந்த விஷயங்களை பற்றி பேச வேண்டாம். யாரிடத்திலும் எதற்காகவும் அஞ்சாதீர்கள். தைரியமாக உங்களுடைய வேலைகளை கவனிப்பது நல்லது. தேவையற்ற பய உணர்வு ஏற்பட்டு நீங்கும். பய உணர்வு விலகிட மன அமைப்பு சீராக இருக்க ஸ்ரீ சந்திர பகவானை வணங்குவது சிறப்பு. மாத்ருகாரகன் மனோகாரகன் சந்திர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 108 முறை உச்சரிப்பதால் மன நிம்மதி பிறக்கும். தேவையற்ற எண்ணங்கள் நீங்கும். கோவிலுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத் என்று சந்திர பகவானை வணங்கினால் மன நிம்மதி இருக்கும். மன கஷ்டங்கள் நீங்கும். மன தளர்ச்சி நீங்கும். புதியவர்களோடு எந்த விஷயங்களிலும் பகிராமல் உங்களுடைய மனதில் வைத்துக் கொள்வதே நல்லது. குடும்பத்தில் விவாத போக்கை தவிர்த்து விடுங்கள். மனதை அமைதிப்படுத்துவதே நல்லது. உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் சீராக இருக்க இறை வழிபாடு செய்வது, கோவில்களில் தீபங்கள் ஏற்றுவது நல்லது. உடல் நலம் சார்ந்த விஷயங்களிலும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் விழிப்புணர்வு என்பது வேண்டும். அலுவலக வேலையாக இருக்கட்டும், தொழிலில் சுய தொழில் செய்பவர்கள் முதலீடுகள் செய்வதற்கு உகந்த நாள் அல்ல. ஒப்பந்தங்கள் செய்வது, பத்திர பதிவு செய்வது, முக்கிய பேச்சுவார்த்தைகள் வைத்துக் கொள்வதற்கு ஏற்ற நாள் அல்ல. கும்பராசி அன்பர்கள் மன அமைதியோடு அமைதியாக இருப்பதுதான் நல்லது. இறை வழிபாடு ஒன்றே உங்களுக்கு மாமருந்து. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய விஷயங்களை ஆராய முற்படுவீர்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. வாதங்களை தவிர்க்க வேண்டும். வீண் பேச்சுக்கள் கூடாது. யாருடைய விஷயங்களிலும் தலையிடாதீர்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. அனுசரித்து செல்லுங்கள். அமைதியாக இருக்க வேண்டிய நாள். விழிப்புணர்வு தேவை. மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த நாள் சகல நன்மைகள் கிடைக்க இறை வழிபாடு நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை.
தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 11ஆம் நாள். ராசியிலேயே ராகு பகவான், சகோதர பாவகத்தில் குரு பகவான் வக்ரநிலை. 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான், களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் கேது பகவான், பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் வக்ரநிலை. 10ஆம் வீடு சுக்கிர பகவான், விரயத்தில் சனீஸ்வர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. மீனராசி அன்பர்களே, இந்த நாள் நல்ல நாளாக அமைகிறது. தொடரக்கூடிய வேலைகள் திருப்திகரமாக இருக்கும். வேலை வாய்ப்புகள் வந்து சேரும். பிறரிடத்தில் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடும். நம்பிக்கை நிறைந்த நாளாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். நல்ல செய்திகள் வந்து சேரும். திறமையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். வியாபாரத்தில் நல்ல ஒப்பந்தங்கள் வரும். மனதளவில் இருந்த பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் அனுசரணையான போக்கோடு இருப்பீர்கள். தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடி பண வரவுக்கு உண்டான நாள். சாதாரண வேலையிலும் கூட உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். அதிலும் எதிர்பாராத வகையில் வருமானம் வந்து சேரும். அக்கம் பக்கத்தினிடையே சின்ன சின்ன போட்டிகள் இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்கள் மிகுதியாகும். தொழில் போட்டிகள் இருக்கத்தான் செய்யும். அதையும் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். எந்த விதமான சங்கடங்களும் ஏற்படாமல் இருக்க இறை வழிபாடு செய்வது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஆதரவு இருக்கும். பிறரால் நன்மைகள் உண்டாக்கும். சகோதர சகோதரிகளிடையே நல் ஒத்துழைப்பு உண்டாக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் முன்னேற்றத்தை கொடுக்கும். ஒத்துழைப்பு ஏற்படும். நன்மைகள் விளையும் நாள். ஆதாயம் உண்டாக்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. அனுகூலம் உண்டாக்கும். ஆனந்தம் கிடைக்கும். தொட்ட காரியங்கள் துலங்கம். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நபர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.